வணக்கம். அதாவது மாணவர் வழிகாட்டி 2024 அப்படிங்கிற ப்ரோக்ராம் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. பசங்களாம் பார்த்தோம், உண்மையிலே பசங்களாம் சூப்பராக இருக்காங்க. எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நெல்லையில் அதுவும் மக்களை பார்க்குறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இல்லைண்ணா, இப்போதைக்கு எதுவும் இல்லைண்ணா. என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். சாச்சா அப்படிலாம் என்னால் முடிஞ்சது நான் பண்ணுவேன், அவ்வளோதானே. வேலையாக தான். ஆமாம், நேற்று பார்த்தேன். ரொம்ப அது எப்படி சொல்கிறது, நான் அது எனக்கு அது நமக்கு அது அளவுக்கு மீறி சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. நான் கண்டிப்பாக நேரில் போய் அவரை பார்க்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அடுத்த இடத்துல கண்டிப்பாக நேரில் போய் பார்ப்பேன். அந்த தம்பிக்கு ஐ லவ் யூ தம்பி. என்னையும் ஒரு ஆளாக முயற்சி எனக்காக இவ்வளோ விஷயங்கள்லாம் நீ செஞ்சிருக்கீங்க. ஐ லவ் யூ. நன்றிக்கு மேலே வார்த்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ லவ் யூ தம்பி. கண்டிப்பாண்ணே. அண்ணா அந்தளவுக்குலாம் நமக்கு தகுதி இல்லைண்ணா. அண்ணே மக்கள் தானே, கண்டிப்பாக எல்லாருமே வாக்கு போட்டுருவாங்க. என்னை பொறுத்தவரை என்னென்னா, நான் மக்களுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. மக்கள் தான் எனக்கு சொல்லணும். ஸோ அவங்க சொல்கிறத நான் கேட்டு நான் பண்ணுறேன். சாதாரண ஒரு ஆள் நானே. மக்கள் சொல்கிறத கேட்டு இங்கே தேவையா அங்கே தேவையா என்னால் முடிஞ்சதை நான் மக்களுக்கு என்ன தேவையோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன். 100% சோசியல் சர்வீஸாக மட்டும். ஏன்னா கண்டிப்பாக நான் எல்லாருமே 100% வாக்களிக்கணும். ஜனநாயக உரிமை. எல்லாருமே கண்டிப்பாக வாக்களிப்பாங்க. ஏன்னா என்னோட மற்றவங்க எல்லாருமே பயங்கர தெளிவாக இருக்காங்க. அவங்க தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். கண்டிப்பாக அதான் கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். அது உங்களுடைய ஜனநாயக உரிமை. கண்டிப்பாக ஓட் பண்ணுவாங்க அவங்க. கண்டிப்பாண்ணே. நன்றிங்கண்ணே. தேங்க்யூண்ணே. நன்றி. தேங்க்யூண்ணே. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. பசங்களே பார்த்தது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பெண்கள் இந்த இன்னைக்கு கேசரி மாதிரினா பசங்க அதில் போடுற முந்திரி மாதிரி கொஞ்சம் தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம மாதிரி பசங்க படிப்புனாலே இங்கே இருக்கீங்களாப்பா பசங்களோட பையன் அப்பா கைத்து விடாரு சார். நீங்கள் இல்லை சார், பசங்க தான் இருக்கீங்களா? சூப்பர். சூப்பர்ப்பா, ரொம்ப நன்றி. அதாவது சார் சொன்ன மாதிரி தான் +2க்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்றது அங்கே ஒரு பையன் சொன்னால் வாட்ஸ்அப்பில் இருக்க மெசேஜ்லாம் படிக்கலாம், நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னா கிடையாது. +2க்கு அப்புறம் என்ன படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மொபைல் அதோட தெரியும் சார். நம்ம என்ன படிக்கலாம்னு சொல்லி யோசிக்கும்போது நம்ம மார்க் கம்மியாக இருக்கும்போது சொந்தக்காரன் வீடு சொல்லுவாங்க. அந்த மிகப்பெரிய விஷயமே கிடையாது. இது நம்ம அதே சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது பையனோ பண்ணுவது 850 மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்க வீட்டில் வந்து மாற்றிக்கிறேன். நீ ஒரு 1000 மார்க் எடுத்துருக்கீங்க, 850 மார்க் எடுத்துருக்கீங்க, 850 மார்க் எடுத்துருக்காங்க. இன்னும் ஒழுங்கா படிக்கணும். அதை வந்துட்டு போனுக்கு நோட்டிட்டு அப்படிதான் ஏதாச்சும் ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. கட் பண்ண அவங்க பையன் 610 மார்க் டெஸ்ட் பாஸ் ஆயிருப்பாங்க. அந்த பையனை கேட்க மாட்டாங்க. எப்பயுமே பக்கத்து வீட்டு போயிட்டா அவங்க பாயாசம் தான் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.